வணக்கம் கனிஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து உலக நிலவரம் என்ன, இலங்கை நிலவரம் என்ன ம். அப்படின்னு நிறைய விஷயங்கள கதைக்கிறதுக்கு நாங்க ஆமா, வந்து ரெடியா இருக்கோம் இல்லையா? ஆமா. நிச்சயமா. உலகத்துல வந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த போர் வந்து ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. அமெரிக்கா பின்வாங்குறதுக்கான சில சில அறிகுறிகள் தெரிஞ்சாலுமே கூட, ஈரான் வந்து தன்னோட பிடிவாதத்திலிருந்து வெளியில வராம, "இல்ல நாங்க இத தான் பண்ணுவோம், இப்படி தான் இருப்போம்" அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்கு. அதனால பாதிக்கப்படக்கூடிய நாடுகளோட நிலைமை நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. அவங்களுடைய போர் நிலைமையில வந்து மத்த நாடுகள் வந்து நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இலங்கையோட நிலைமையும் கொஞ்சம் ஆ மோசமா இருக்கு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவோட திட்டமிடலுக்கு கீழ இப்போ ஏதோ ஓகேவா சில சில விஷயங்கள், சில நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆ அத பத்தியும் இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியில பேச ஆமா. போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்னு ம். சொல்லி, அத வந்து சமாளிக்கிறதுக்காக கியூஆர் முறை ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆமா. ஆனா, இப்ப கியூஆராலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு கூட அரசாங்கம் வந்து இப்போ ஒரு மாற்று ஆப்ஷன வந்து தந்திருக்கு. ம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உயர்தர பரீட்சை அந்த ம். ரிசல்ட்ஸ பத்தி சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி அமைச்சால வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். அதுலயும் ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அவருடைய அந்த திருமணத்துல வந்து அந்த மின்சார செலவு வந்து அவர் இன்னும் கட்டல அப்படின்ற மாரி ஒரு கேஸ் ஒண்ணு இன்னும் வந்திருக்கு. அந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஆமா. போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தியும் பேசலாம். ம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி. இப்ப வந்து முதலாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து நாளுக்கு நாள் நாங்க சொன்ன மாதிரி தான் தீவிரமடைஞ்சுக்கிட்டே போது. இதுல நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்ல ஈரானுடைய உயர் பாதுகாப்பு தலைவர் ம். அலி லாரிஜானி அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இது ஆமா. வந்து ஈரானுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சோகமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பக்கம் வந்து இழப்புகள் வந்து அவ்வளோ பெருசா இல்ல. அன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்து நாங்க பார்த்திருந்தோம் என்னன்னா, 13 அமெரிக்க வீரர்கள் தான் இறந்தாங்க அப்படின்னு ம். நாங்க பார்த்தோம். பட் ஈரான் சைட்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் வந்து இறக்குறாங்க. ம். அதுவும் ம். ஈரான்ல சரியா குறி வச்சு அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி தாக்குதல் வந்து நடத்துது. ம். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஏவுகணைகள் வந்து சாதாரண ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்பட்டதாம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பதுங்கு குழிகள் எல்லாம் இருக்குல்ல, ம். ம். அதுல கூட ஊடுருவி அது வந்து தாக்கிச்சுன்னா, பதுங்கு குழியில பதுங்கியிருந்தாலுமே தப்பிக்க முடியாத அந்த அளவு சக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறதாகவும் அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இந்த ஈரானோட உயர்மட்ட தலைவர்கள், உயர் அதிகாரிகள தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி, இப்ப நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் கூட அவங்க முதல் முதல் அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி நடத்தின தாக்குதல்லயுமே கூட, ஈரானோட ஹை பாயிண்ட்லயே அவங்க கை வச்சிருந்தாங்க. அதாவது உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியவே அவங்க கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நேற்றைய தினம் நடத்தின தாக்குதல்ல வந்து இதோட பாதுகாப்பு துறையோட ஒரு தூண்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர வந்து இவங்க வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. கொலை பண்ணியிருக்காங்க. அவருடைய மகனும் வந்து உயிரிழந்திருக்கதா தகவல்கள் வெளியாகிருக்கு. மொத்தமா 3 பேர். அதாவது 3 முக்கிய புள்ளிகள் வந்து நேற்றைய தினம் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த விடயம் ஈரானுக்கு இன்னொரு ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நேரத்துல இன்னொரு பெரிய அடியா பார்க்கப்படுது. ஈரானோட கோவத்த இன்னுமே தூண்டிவிட்ட மாதிரியான ஒரு செயல்பாடாகவும் இது இருக்கு. ஏன்னா, இந்த விடயத்த ஃபர்ஸ்ட்டாவே இஸ்ரேல் தரப்புல இருந்து தான் இந்த விடயம் வந்து முதல்ல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ஈரான் வந்து அத உறுதிப்படுத்துது. ஆமா, இப்படி நடந்துருச்சு. இந்த தாக்குதல் வந்து நாங்க வந்து பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நேத்து நைட்டே அதுக்கான பதிலடியும் குடுத்துட்டாங்க. இஸ்ரேலோட தலைநகரமான டெல் அவிவ்ல வந்து நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தாக்குதல்ல வந்து 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள குறி வச்சு தான் ஈரான் இந்த விடயத்துக்கான பதிலடிய குடுத்திருக்கு. அப்போ அதனால நேத்து 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்ப மொத்தமாவே இந்த தாக்குதல்கள் காரணமா, இந்த போர் காரணமா இஸ்ரேல் தரப்புல இருந்து 14 பேர் உயிரிழந்திருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அப்போ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இப்படி தாக்குதல் நடத்துறதும், பதில் தாக்குதல் நடத்துறதும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. இப்போ எங்களுடைய உயர் மட்ட தலைவர்களையே நீங்க தாக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த விடயத்த வந்து நாங்க சும்மா விட போறது கிடையாது. இது உலக நாடுகளுக்கே அ வந்து ஒரு பிரச்சனையா மாறும். இந்த போரோட விளைவுகள் வந்து உலக நாடுகளுக்கே ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கைய வந்து ஈரானோட தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ம். அதனால இப்போ
இஸ்ரேல் வந்து இனி இல்லைங்கிற மாதிரியான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வருது. அதுக்கு ஈரான் வந்து பதிலடி தாக்குதல் நடத்திக்கிட்டு வருது. நாங்க நேத்து பேசின மாதிரி, இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த நீரிணை தான். இந்த நீரிணைய மடக்கிக்கிட்டு இருக்கிறதுனாலயும், உலக பொருளாதாரம் ஃபுல்லா வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. இப்போ அமெரிக்காக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பட் இது எல்லாத்தோட பின்விளைவுகளுமே வந்து அமெரிக்காவ தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கு. இதனால உலக நாடுகளோட பொருளாதாரம் நின்றுருக்கு அப்படிங்கிற விடயம் வந்து ட்ரம்புக்கு அமெரிக்காலேயே நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. அதனால இப்போ ட்ரம்புக்கு வந்து என்ன பண்றது? அது தெரியாம தான் அவர் வந்து நேட்டோ நாடுகள் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருந்தாரு. அவங்க எல்லாருமே வந்து அவரோட ஹெல்ப்ப வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து அமெரிக்கா தான் உலகத்திலேயே பலமான நாடு. எங்கள நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எல்லாம் எப்படி ரியாக்ஷன் குடுக்குறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாரு. அப்படின்னா, இப்ப உதவ மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அத கொஞ்சம் லேசா சமாளிச்சு விட்டுருக்காரு. அமெரிக்காவும் ஒரு பக்கம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆமா. அமெரிக்காவும் தனிமைப்படுத்தியிருக்க இந்த நேரத்த பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசென்ட்டா ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன். ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோஸ் நீரிணை இருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு தான் ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க. ம். ஆனா இப்போ வந்து ஈரானுடைய நட்பு நாடுகள் இருக்கு இல்லையா? ம். இந்தியா, சீனா அந்த மாதிரியான கப்பல்களுக்கு இப்போ வந்து அனுமதிக்க போறதா ஒரு தகவல்கள் வந்து அடிபடுது. ஆமா. ஸோ இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப சீனா எல்லாம் வந்து பயணிச்சுது அப்படின்னு வைங்களேன். இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொலர விட இந்த சீனா யுவான் இருக்கு ம். இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால உலக சந்தை அந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து டொலருடைய பெறுமதி குறையும் குறையும். அப்படின்ற மாரியும் செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. ஆமா. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 23 கப்பல்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் இந்த நீரிணை மூலமா ஈரானோட அனுமதியோட அனுப்பப்பட்டிருக்கு. தகவல் வெளியாகியிருக்கு என்ன அப்படின்னா, இந்த கடல் கண்காணிப்பு குழுக்கள் இருப்பாங்க தானே, அவங்களோட கண்காணிப்புக்கு கீழ அ கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து இந்த கடைசியா ரீசென்ட் 2 டேஸ்ல வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த போர் நிலைமைனா, இவங்க இந்த நீரிணைய முடக்கி வச்சிருக்கிறதுனால கப்பல் போக்குவரத்து கம்மியா தானே இருக்கணும். ஆனா, இவங்களோட அந்த நிபந்தனைகளோட அடிப்படையில கப்பல் போக்குவரத்து நடக்காது. எந்த நாட்டுக்குமே நாங்க கப்பல அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஈரானோட ஸ்டேட்மெண்ட். ஆனா, இந்த 2 நாள்ல ஈரான் வந்து ஈரானோட அனுமதியோட நிறைய கப்பல் போக்குவரத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடல் போக்குவரத்த கண்காணிக்கிற ஒரு குழு வந்து தரவுகள வெளியிட்டிருக்கு. அதுதான் இப்ப இன்னைக்கு முக்கியமா பேசப்படுது. என்னன்னா, ஈரான் தன்னோட நட்பு நாடுகளுக்கு, அதுலயும் முக்கியமா இந்தியாவுக்கும், சீனாவுக்கும் வந்து கப்பல் போக்குவரத்த அனுமதிக்குது. அவங்களுக்கான பொருளாதாரம் தடையில்லாம நடக்குது அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இதுதான் இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, ம். ஈரானோட ஒரு ஒரு திட்டம்னா இந்த அமெரிக்காவோட டொலர வந்து வீழ்ச்சி அடைய செஞ்சுட்டு, சைனாவோட யுவான வந்து பெறுமதியா மாத்துறது, இது ஈரானோட திட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரானோட புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி வந்து தாக்கப்பட்டாரு, காயமடைஞ்சுட்டாரு. அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து ஈரான்ல முடியாதனால அவர வந்து ரஷ்யாக்கு அனுப்பிட்டாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலமா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய நிறைய செய்திகள் சர்வதேச ஊடகங்கள், அதுவும் முக்கியமா இன்டர்நேஷனல் மீடியால வந்து நிறைய இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருந்தது. அத வந்து ஈரான் தரப்பு வழக்கம் போலவே மறுத்திருந்துச்சு. இல்ல எங்களோட உயர்மட்ட தலைவர், புதிய உயர்மட்ட தலைவர் வந்து நல்லா தான் இருக்காரு, சேஃபா தான் இருக்காரு அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்குமே அவர் எந்த ஒரு டிவிலயும் வரல. எங்கேயுமே அவர் நேர்ல தோன்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்கல. இப்ப வரைக்கும். அதாவது உயர்மட்ட தலைவரா நியமிக்கப்பட்டதுலருந்து இப்ப வரைக்குமே அவர் எங்கேயுமே நாங்க நேர்ல பார்க்கல. இவருடைய அந்த அ அறிக்கைகள் தான் வெளியாகிட்டு இருக்கு. இது வந்து நிறைய சந்தேகங்கள் எழுப்பியிருக்கு. ஏன் இவரு வெளில வரல? ஏன் இவரு ஒரு வீடியோல கூட பேசல? அப்படின்னு நிறைய ம். சந்தேகங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரியான பின்னணியில தான் இல்ல இவருக்கு காயமாகியிருக்கு. இவரோட ஒரு இடது கால் வந்து ஒரு பக்கம் காயமடைஞ்சிருக்கிறதுல இடது கால இழந்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து சர்வதேச ஊடகத்துல வெளியாகி இருந்தது. ஆனா ம். இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு என்ன அப்படின்னா, ஈரானோட புதிய உச்ச தலைவரான மொஜ்தபா கமேனி ரஷ்யாவுல சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிற தகவலை ஈரான் அதிகாரிகள் மறுத்திருக்காங்க. மறுத்து ரஷ்யாவுக்கான ஈரான் தூதர் வந்து காசிம் ஜலாலி வந்து இந்த தகவல உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. சில ஊடகங்கள் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள்ல கடுமையா காயமடைந்த கமேனி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் தனிப்பட்ட அழைப்பின் பேர்ல மொஸ்கோவுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கதா செய்தி வந்து வெளியிட்டிருந்தது. அதுல அவரு ரஷ்ய ராணுவ விமானத்துல மொஸ்கோவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட தகவல்கள ரஷ்ய அரசு உறுதி செய்யவோ, மறுக்கவோ இல்ல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, ரஷ்யாவும் இத வந்து இதுக்கு எதுவுமே சொல்லல. மௌனமா தான் இருந்தது. அதனால இத வந்து இப்போ மறுத்திருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து போலியானது. இதுக்கு நாங்க எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இது
உண்மைக்குமே இந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே பரப்பாதீங்க, வதந்திகள பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு நல்லா தான் இருக்காரு. இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. தாக்குதல்ல காயமடைஞ்சிருந்தாலுமே அவர் நல்லா தான் இருக்காரு. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆமா. இதே இது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இருக்குல்ல. இப்ப ம். இந்த போர்ல வந்து ஈரானுக்கு எதிரான போர் அப்படின்னு பார்த்தாலும், மறைமுகமா ஈரானுக்கு ரஷ்யா தான் உதவி ஆ. செய்ற மாரி சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்து எங்க இருக்கு? ம். அமெரிக்கனுடைய விமானங்கள் வந்து எங்கெங்க இருக்கு? ம். ம். அப்படின்னு வந்து அந்த மாதிரியான தகவல வந்து ரஷ்யா வந்து ஈரான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதாகவும் செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. அத வச்சு தான் ஈரான் வந்து சில குறிப்பிட்ட இடங்கள்ல துல்லியமா தாக்குறாங்க தாக்குறாங்க. அப்படின்ற மாரியும் செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. ஆமா. அதோட ஈரானோட உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் அவர் மேலயும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஈரான் தரப்புல இருந்து இன்னும் இது உறுதிப்படுத்தல. இந்த தாக்குதல்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் மதிப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஆனா யாருமே வந்து ஈரான் தரப்புல இருந்து இதை இன்னும் உறுதிப்படுத்தல. இஸ்ரேல் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. யா ஸோ எ அ ம். எத்தன பேர் காயமடைஞ்சிருக்காங்க, இதுல வேற என்ன விளைவுகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எதுவுமே இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியாகல. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போர்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இலங்கையில இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 டேஸா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ம். QR பிரச்சனை. ஆமா. ஸோ அரசாங்கம் வந்து முதல்ல வந்து QR கொண்டு வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் சில ஷெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, QR வேணாம். நாங்க வந்து சும்மா அடிக்கிறோம் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ம். அதுக்கு வந்து லைன்ல நின்னாங்க. நெறைய பேர் இன்னும் லைன்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ம். அப்புறம் அரசாங்கம் வந்து நெறைய இது வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. புதன்கிழமை லீவு குடுத்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து இது QR பிரச்சனை வந்து முடியிற பாடு இல்ல. ஆமா. இப்ப நீங்களும் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க தானே! இப்ப நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா? இப்ப ஷெட்ல வந்து கியூஆர் பார்க்கறது கிடையாது. வெஹிக்கிள் நம்பர் செக் பண்றது கிடையாது. இப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவங்க பாட்டுக்கு வழமையான மாதிரி காசு குடுத்தா அடிச்சுட்டு போறாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது இருக்கும்ல? உண்மைக்குமே கியூஆர் பார்க்குறாங்களா? அப்படின்னு இல்ல நான் உங்களோட அனுபவம் அடிக்கும்போதும் QR பார்க்கல. ஸோ இனிமே பாத்தீங்களா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, QR இல்லாம யாருக்குமே பெட்ரோல் அடிக்காதீங்க. QR இருந்தா மட்டும் எந்த அவசரமாக இருந்தாலுமே QR இருந்தா மட்டும் பெட்ரோல் அடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இந்த கியூஆர் கோட பதிவு செய்றதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வந்து WhatsApp நம்பர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும். அந்த WhatsApp எண் மூலமா உங்களுக்கான கியூஆர் கோட நீங்க பதிவு செஞ்சுக்க முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா? அந்த ம். வாகனத்துடைய இலக்கம் வந்து முடியுது இல்லையா? ம். அத வச்சு கூட இப்ப பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே ஆமா. வந்து எல்லாருமே லைன்ல நிக்காதீங்க. இந்த ம். வாகன எண்கள் இருக்குல்ல, அத வச்சு அந்தந்த நம்பர் இருக்கவங்க லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த முறையில பார்த்தீங்கன்னா, 0 மற்றும் இரட்டை எண்களை கொண்ட வாகன பதிவு தகடுகள் இருக்கு இல்லையா? அதாவது அந்த வெஹிக்கிள் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களையும் அதே மாதிரி ஒற்றை எண் கொண்ட வாகனங்கள், ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளில் வந்து எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு ம். சொல்றாங்க. இப்ப ம். அதாவது ம். 1ஆம் தேதி அப்படின்னா, அந்த 1 ஒற்றை எண்கள் இருக்குல்ல, ஆமா. 1, 3, 5 ம். அப்படின்ற ம். மாரியான வாகனங்கள் வந்து வாங்க. அதே மாதிரி இரட்டை நாட்கள்ல வந்து இரட்டை எண்ல முடியிற வாகனங்கள் வாங்க அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான ஐடியா வந்து போட்டிருக்காங்க. சூப்பரான ஐடியாவா? சூப்பரான ஐடியா. பட் என்ன சொல்றது? வாகனம் வந்து எப்படியும் லைன்ல நிக்க தானே போது. இப்ப ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த முறை எப்ப இருந்து அமுல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க? நாளையிலேருந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ. ஸோ நாளையிலேருந்து பெட்ரோல் ஷீட்லலாம் லைன் குறையும் அப்படின்னு நெறைய பேர் வந்து இப்ப லைன் குறையும். ஓகே. பார்க்கலாம் என்ன நடக்குது? இந்த திட்டம் எப்படி அமுல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எந்த ஒரு அவசர தேவையா இருந்தாலும், இன்னையில இருந்து கியூஆர் குறியீடு இல்லாம எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியும் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஆனா பொதுவா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கியூஆர் எங்கேயுமே செக் பண்ணல. அவங்க வந்து காமனா ஒருவேளை இந்த வரிசைகள் நீண்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இதான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட அறிவிப்புல நிச்சயமா கியூஆர் கோட செக் பண்ணணும். அதுக்கு தானே மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கியூஆர் கோட எடுத்துட்டும் இருக்காங்க பதிவு செஞ்சு. அதனால கியூஆர் கோட் மஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சில எரிபொருள் நிலையங்கள்ல இந்த கியூஆர் கோட செக் பண்ணாம இருக்காங்க. அதுக்கான சட்ட நடவடிக்கைகளும் நேற்றைய தினமும் ஒரு எரிபொருள் நிலையத்துக்கு எதிரா எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இன்றைய தினத்தில இருந்து வந்து கியூஆர் குறியீடு இல்லாம இனிமே குடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்டா சொன்ன நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் ஷெட்ல இருக்கு இல்லையா? அந்த ம். கியூஆர் இல்லாம அடிக்கிறாங்களே, அவங்களுடைய லைசென்ஸை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ம். கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சரிதானே. இப்ப பைக்குக்கெல்லாம் கிளம்பையில 5 லிட்டர் இருக்கும்போது, ம். இப்ப கியூஆர் இல்லாம நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ம். 5 லிட்டர நான் வந்து வச்சிருக்கலாம்ல.
அதான். ஸோ அதனால டேங்க்ல இருந்து எடுத்துட்டு நான் வந்து வீட்ல சேமிக்கலாம். ஸோ அந்த மாரி நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கு. அதான். ஸோ அந்த மாதிரி பண்றதால தான் அரசாங்கத்தில வந்து இப்ப அதாவது கியூஆர ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு அறிவித்தல வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கான காரணமே அதுதான். ஏன்னா எதிர்வரும் நாட்கள்ல எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம். அப்ப நாங்க வந்து இருக்கிறவங்களே போய் போய் திருப்பி திருப்பி எரிபொருள பெற்றுக்கொள்றதுனால தான் அரசாங்கம் வந்து ஏழைகள், பணக்காரர்கள் இந்த 2 பேர் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து எரிபொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கியூஆர் சிஸ்டம். ஆனா அதுலயுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமா இருந்தா அது ஒரு பிரச்சனையா ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதனால இதுல ரொம்ப கவனமா எரிபொருள் நிலைய உரிமையாளர்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடியவங்க வந்து இதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் முன் வச்சுக்கணும். என்னன்னா, அதே மாதிரி இப்ப இந்த புதன்கிழமை லீவ் இருக்கு தானே. இப்ப இன்னைக்கெல்லாம் அரசாங்க ஊழியர்களுக்கு விடுமுறை, பாடசாலைகள் எல்லாமே விடுமுறை. சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் வீட்ல. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எரிபொருள வந்து சேமிக்கணும். அதே மாதிரி ம். பொது போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கேயுமே வந்து வெஹிக்கிள்ஸ் உண்மைக்குமே இன்னைக்கு வந்து பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே ரொம்ப கம்மி. ரோட்ல டிராஃபிக்கும் இல்ல. அ ஒரு ஹாலிடே மாதிரி சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை நம்ம வேலைக்கு வரும்போது எப்படி இருக்குமோ, அது ம். மாதிரி இருக்கு. அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரெயின் ஷெட்யூல்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து வழமையா வீக்கெண்ட்ல வந்து ஒரு ட்ரெயின் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. வீக் டேஸ்ல ஆஃபீஸ் ட்ரெயின் இருக்கும், எக்ஸ்பிரஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த புதன்கிழமை லீவ் குடுத்தனால, இனிமே இத மறு அறிவித்தல் வரைக்கும் இத அமுல்படுத்திட்டாங்க தானே! அப்போ மறு அறிவித்தல் வரைக்குமே ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையில எப்படி ட்ரெயின் ஓடுதோ, அதே மாதிரி தான் புதன்கிழமையும் ட்ரெயின் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. நீங்க அடிக்கடி புதன்கிழமை, புதன்கிழமைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு? எங்க அம்மா வந்து அப்பவே சொன்னாங்க. படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போடான்னாங்க. கவர்மெண்ட் அப்ப உத்தியோகத்துக்கு போய் இந்த புதன்கிழமை லீவுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு. இல்லப்பா. கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிருந்தா கிளம்பினா இப்ப 3 நாள் லீவ் கிடைச்சிருக்கும். ஆ. 4 நாள் தான் வேலை. ஸோ அப்ப அதுலயும் சில எதிர்க்கட்சி தலைவர்கள் எனக்கு இப்ப நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. காலையில ஒரு போஸ்ட் Facebookல ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர், அரசியல்வாதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அரசாங்கம் புதன்கிழமை லீவ் குடுத்திருக்க கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒண்ணு திங்கட்கிழமை குடுத்திருக்கணும், இல்லன்னா இல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குடுத்திருக்கணும். குடுத்துருக்கணும். ஏன்னா அவ யாரு கன்டினியூவா சார் நீங்க? நாடு போற போக்குல எங்க திங்களா வெள்ளியாங்கிறதா இப்ப பிரச்சனை. எப்படியோ எரிபொருள சேவ் பண்ணணும். அதான். அதுலயுமே அரசாங்கம் இப்ப இப்படி குடுத்திருக்காங்க. புதன்கிழமை அரசாங்க ஊழியர்களுக்கு விடுமுறை அப்படின்னு குடுத்ததுக்கு, அவங்க தேவைப்பட்டா வேலைக்கு போகணும். அந்த ம். அவங்களுடைய வேலைகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு. அவங்க மஸ்ட் வந்தே ஆகணும். அந்த வேலைக்கு அன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னா, அவங்க கூப்பிடுற பட்சத்துல போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இருக்கு. அதனால அவங்களுக்கு ம். ஃபுல்லா லீவுன்னும் கிடையாது. இது ஒரு என்ன சொல்றது? சிக்கனமா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இதுலயும் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு திங்கட்கிழமை குடுத்துருக்கணும், வெள்ளிக்கிழமை குடுத்துருக்கணும், புதன்கிழமை ம். குடுத்துருக்க கூடாதுன்னுலாம் அரசியல் பேசுனா, எல்லாருமே அவங்கவங்க நல்லதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆமா அத கவர்மெண்ட் வேற பார்த்தோனே எதுக்கோ செய்யுது. எங்கருந்து வாரீங்க? ம். உண்மைக்குமே எனக்கு புரியல. நீங்க எங்கருந்து வாரீங்க? அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே. இப்படியெல்லாம் பேசுறாங்க. இதுல வேற நாட்ட இவங்க கிட்ட குடுக்கணும், அவங்க கிட்ட ம். குடுக்கணும் அப்படின்னு கருத்து வேற. நேற்று கூட ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு ம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இருக்கார் இல்லையா? அவர் வந்து இந்த அமெரிக்கா பிரச்சனைகளுக்கு பத்தி டெய்லி ஒரு ஒரு ஆலோசனை வந்து இந்த பாராளுமன்றத்துல இருந்து குடுக்குறாரு. குடுக்குறாரு. பேட்டிகள்ல வந்து குடுக்குறாரு. ம், ம். இதெல்லாம் ட்ரம்ப் காதுக்கு போகுதோ தெரியல. அமெரிக்கா வந்து இவருடைய ஆலோசனைகள வந்து அந்த கவனம் எடுக்குறாங்களோ தெரியல அப்படின்ற அதனால மாரி தான் தானே உசுர சொல்லியிருந்தார். குடுத்து முதல் நாள் நைட்டே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு, அடுத்த நாள் அழகா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ரஜினிகாந்த்ல டயலாக் எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுனாங்க. ம்ஹ்ம். ஒரு தடவ அடிச்சா எத்தன 100 தடவ அடிச்ச மாதிரி அப்படி இப்படின்லாம். இப்போ அங்க சண்டை போடுறாங்க. அங்க ஒரு 3 நாடுகளுக்கு இடையில பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதுல மத்திய கிழக்கு நாடுகளும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகள் இப்படியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஜோக்க தாண்டி கவலைக்குரிய ஒரு கவலைக்குரிய விடயமா ஒரு இருக்கு. விஷயம் நிச்சயமா. ம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அங்கேயும் வந்து நிறைய உயிரிழப்புகள் பதிவாகுது தானே. 10 பேரோ, 14 பேரோ, 15 பேரோ அதுவும் உயிர்கள் தானே. அப்போ நமக்கு நடந்தா மட்டும் தான் அது உயிரிழப்புன்னு கிடையாது. இன்னொரு நாட்டுல நடக்குதா? இன்னொரு நாட்டுல மக்கள் உயிரிழக்கிறாங்களா? அதுவுமே வந்து நாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம். அத நாங்க இன்னுமே எங்களுக்கு நடந்த மாதிரி அத நாங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி தான் எதிர்க்கட்சி தரப்பு வந்து எல்லாத்துலயுமே அரசியல் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலை உடையவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வெளிநாடுகள விடுங்களேன். எங்களுடைய உள்நாட்டிலேயே எங்கடா கேப் கிடைக்கும்? எதுல அரசியல் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரெஸ்ட்ட வச்சு இவ்வளோ நாள் ஓட்டலையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய எதிர்க்கட்சி ம். அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் அன்ருகுமார திசாநாயக்க வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாரு. அவரோட அந்த ஊடக சந்திப்புல வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்க மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் தொடர்பா அவர் நிறைய விடயங்கள வந்து தெளிவுபடுத்தி இருந்தாரு. ரொம்ப நேரமா இந்த ஊடக சந்திப்பு நடந்தது. இதுல வந்து நிறைய விடயங்கள அவர் தெளிவுபடுத்தி இருந்தாரு. முக்கியமா இந்த எரிபொருள் பிரச்சனை, அதே மாதிரி இந்த விடுமுறை தொடர்பா
மின்சாரம் இந்த மாதிரி எல்லாம் அத்தியாவசிய தேவைகள் இது மாதிரி ஒரு நாட்டோட ஜனாதிபதியா அவர் வந்து நிறைய விளக்கங்கள வழங்கி இருந்தாரு. நான் நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2வது ஊடக சந்திப்பு, ஜனாதிபதி மூலமா நடத்தப்படுற 2வது ஊடக சந்திப்பு ஒரு ஒழுங்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்காரு. ம். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா. ஜனாதிபதி வந்து விளக்கம் தந்தாரு. அதே மாதிரி ம். பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுடைய அந்த செயல்கள் வந்து கவலைய தர்ற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு கவலையான நியூஸ் வந்து வந்திருக்கு. கவலையான ஆமா. நியூஸா? சில பேருக்கு அது சந்தோஷமான நியூஸ்ன்னு சொல்லலாம். ம். சில பேருக்கு வந்து அது கவலையான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ம். அது என்ன நியூஸ் அப்படின்றது வந்து பார்க்குறவங்க தான் அவங்களுக்கு நல்லதா இருந்தா நல்லதா எடுத்துக்கோங்க. கெட்டதா இருந்தா ம். கெட்டதா எடுத்துக்கோங்க. அது ம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இருக்கு இல்லையா? ஏ லெவல் ரிசல்ட்ஸ். ஆமா. ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து இந்த சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் அப்படின்னு ம். சொல்லியிருக்காங்க. அப்ப சரி நியூ ரிலீஸ் இயர நல்லா சந்தோஷமா ஆமா. செலிப்ரேட் அதான் நானும் யோசிச்சேன். பண்ணுவோம். அதுவும் ரிலீஸ் பண்றதும் பண்றீங்க. அவங்க வந்து சந்தோஷமா அந்த புது வருஷம்லாம் கொண்டாடிட்டு ஒரு 5, 6 நாள்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் இப்படிதான் அப்படின்னு நெனச்சேன். நாங்க எக்ஸாம் செய்யும்போது யோசிச்சோம். இப்போ நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. ஓகே. என்னன்னா மத்தது அ நாட்டுல கேஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. நாட்டுல கேஸ் இருக்கு. கேஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கான எரிவாயு இருக்கு. நீங்க வந்து ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்குமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி லிட்ரோ நிறுவனம் வந்து ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கு. லிட்ரோ நிறுவனம் வந்து அறிவிப்பு வந்து ம். வெளியிட்டிருக்கு. அதே மாரி நாட்டுல வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு வராத அளவுக்கு நாங்க வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். இந்த 3 ஆமா. நாளைக்கு ஒருக்கா வந்து நாங்க வந்து அது என்ன சொல்றது? கையிருப்ப வந்து போதுமான அளவு வச்சிருக்கோம். ஆமா. ம். வச்சிருக்கக்கூடியதுக்கு தேவையான செயற்பாடுகள வந்து நாங்க செய்வோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஆமா. அதான். அதனால இப்ப மக்கள் பயப்பட தேவையில்ல. எரிபொருளும் ஒழுங்கான முறையில திட்டமிட்டு வழங்கப்படுது. கேஸும் ஒழுங்கான முறையில விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி லிட்ரோ நிறுவனம் மூலமா உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால சந்தையில வந்து கேஸுக்கும் தட்டுப்பாடு இல்ல. மக்கள் பயந்த மாதிரி எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு கிடையாது. இப்போ இந்த புதன்கிழமை விடுமுறையில நடக்கக்கூடிய சில சில பாதிப்புகள் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்கூல் வந்து புதன்கிழமை லீவ் குடுத்தாங்கன்னா, அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகள், அந்த ஒரு நாள் பாதிக்கப்படக்கூடிய கல்வி நடவடிக்கைகளுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இப்போ வொர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க அந்த புதன்கிழமை வேலைக்கு போகலன்னா, அதோட பெண்டிங் எப்படி போய் முடியும்? அந்த மாதிரியான அ தேவைகள் தான் இருக்கு. அதுக்கும் அரசாங்கம் வந்து ஒழுங்கான தீர்வுகள வழங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. மத்தபடி இப்போ நாட்டுல எல்லாமே வந்து ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கு. இங்க வார் கண்டிஷன தாண்டி. ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இப்ப ஈரான் கிட்ட இருந்து அதுக்கு வந்து கப்பல் போக்குவரத்து போது. ம். ஸோ நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலாட்டிலும் இந்தியாக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா கொரோனா டைம் கூட நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ம். அவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க இந்த கேஸ குடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த நம்புற நேரத்த பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து நாமல் ராஜபக்ஷ அப்படின்ற ம். வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். ம். அவருடைய வழக்கு ஒண்ணு வந்து நீதிமன்றத்துல வந்திருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2019ல வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா. அந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனா கல்யாணம் பண்ணும்போது அந்த மின்சார கட்டணம் இருக்கு இல்லையா? ம். அத வந்து செலுத்தவில்லை அப்படின்ற மாரி ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அத ம். பத்தி தான் இப்ப ஒரு கேஸ் ஒண்ணு போயிருக்கு. ஆமா. வழக்கு வந்து விசாரணையில இருக்கு. அது தொடர்பா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வழக்க ஒத்தி வச்சிருக்கு. ஆமா. மனு வந்து ஜூலை 1ஆம் தேதி எடுத்துக் ம். கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000,000 அதாவது ரூ. 2,000,000 கரண்ட் பில் மட்டுமே. ஆமா. கரண்ட் பில் மட்டுமே அது வந்து வந்திருக்கு. பட் இவர் வந்து அத வந்து கட்டாம தெரியாதா? ஸோ சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல. சமூகம் ரொம்ப பெரிய இடம் போல. ஸோ அந்த கேஸ் தான் வந்து இப்படி வந்திருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கட்டணத்த வந்து காலத்திற்கு உட்பட வசூலிக்காதது வந்து ம். பொதுமக்களினுடைய அடிப்படை மீறல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ம். நாம எல்லாம் இப்ப எங்க வீட்லயோ, உங்க வீட்லயோ வந்து ஒரு கரண்ட் பில்ல ஒரு 2 மாசமோ, 3 மாசம் கட்டல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வந்து கரண்ட்ட ரெட் விட்டுட்டு நோட்டீஸ் போயிருவாங்க. வரும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கரண்ட் வெட்டிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. போவாங்க. வேற ஆனா, வழியே இல்ல. ஆமா. அந்த சிவகார்த்திகேயன் படத்துல சொல்லுவாங்க. "1 ம். கோடி அப்பு" அப்படின்ற மாரி 2 மில்லியன் அப்பு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ம். நாமல் ராஜபக்ஷோட வழக்குகளும் வந்து விசாரணைக்கு எடுப்படுது. அது ஒத்தி வைக்கப்படுது. இந்த மாதிரி தான் நாட்டுல அரசியல்வாதிகளோட பிரச்சனைகளும் போய்க்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நாம நிறைய விஷயம் பேசிட்டோம். உலகத்துல நடக்கிறது, நாட்டுல நடக்கிறது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள பேசிட்டோம். இதே மாதிரி நாளைய தினமும் உலகத்துல என்ன நடக்குது, எங்களுடைய நாட்டுல என்ன நடக்குது, யாரெல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்கள வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது எங்களோட நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். நாங்களும் தயாரா இருக்கோம். நான் வந்து லைன்ல போய் நிக்கணும். ஸோ சீக்கிரம் கிளம்பலாம். ஓ! பாய் பாய். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.